ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கீபோர்ட் பியானோவை எப்படி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப நாளாக மியூசிக் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. பட் இருந்தாலும் சிலரால் இன்னும் பாட்டு கேட்டு வாசிக்க முடியாது, ஒரு நோட்ஸை பார்த்து வாசிக்க முடியாது. இந்த மாதிரி ரீசனில் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ரீசன். கரெக்டான ப்ராக்டிஸ் இருந்தாலே கண்டிப்பாக உங்களால் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான வே தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது பொதுவான ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் பிகினர் லெவலாக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் லெவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டாகவே இருந்தாலும் சரி, இது பொதுவான ஒரு டிப்ஸ் தான். இது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போதே கண்டிப்பாக நம்ம நினச்ச கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு கீபோர்டு வாசிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒன்று, ஒருத்தர் வாசித்ததை பார்த்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கணும். இல்லைனா நீங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு போய் அங்கே வாசித்ததை பார்த்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்பயர் ஆனதுனால தான் கீபோர்ட் மேலே ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கு, இல்லையா? இந்த நிமிஷம்தான் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணணும். அதாவது அவங்க அவ்வளோ சூப்பராக வாசிக்கிறாங்க, ஒரு ப்ரோக்ராமில் வாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்க்கணும். அவங்க எவ்வளோ நாளாக கற்றுட்ருக்காங்க, எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது எல்லாருக்குமே தான். பிகினராக வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மாதத்தில் கற்றுக்கணும், நான் சீக்கிரமாக பாட்டு கேட்டோன்னே வாசிடணும், சீக்கிரமாக மியூசிக் டைரக்டர் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆர்வம் தப்பான விஷயம் கிடையாது, நல்ல விஷயம்தான். பட் அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டு. அதுக்கு நம்ம நிறையா டைம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்கள் யார் பார்த்து ஆகணும்னு நினைக்கிறீங்க? யுவன் சங்கர் ராஜா பார்த்து ஆகணும், இல்லைனா ஒரு ஏஆர் ரகுமான் சாரை பார்த்து நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை முதல்ல போய் பாருங்கள். அவங்க எவ்வளோ வருஷமாக கற்றுக்கிறாங்க, எப்படிலாம் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் மியூசிக்கு நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸோ இவ்வளோ எஃபெக்ட் போட்டால் தான் நம்மளால இந்த ஸ்டேஜுக்கு வர முடியுமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கேதர் பண்ணுங்கள். ஓகே? ஏன்னா நம்ம கீபோர்டில் கை வச்சோன்னா நம்மளால பாட்டு வாசிக்க முடியாது. அதுக்கான எஃபெக்ட் நம்ம போட்டு ஆகணும். பட் கண்டிப்பாக நம்மளாலையும் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுக்கு முக்கியமான ரீசன் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். நீங்கள் கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் அந்த அச்சீவ் பண்ண முடியும். பட் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஓகேங்களா? 100% நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். 100% நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா உங்களுடைய டைமிங் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இவ்வளவு தான். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராக்டிஸ்லேயும் சில வே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் உங்களை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ஒரு பாட்டு நல்லா தெரியும்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் உட்காரும் போதெல்லாம் அந்த ஒரு பாட்டே வாசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த பாட்டுக்கு நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் ஸ்டாப் ஆகி நிற்பீங்களே தவிர அடுத்த லெவலுக்கு போக மாட்டீங்க. ஸோ ப்ராக்டிஸை எப்படி பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு நான் 10 டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 10 டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டெய்லியும் குறைஞ்சது 20 நிமிஷமாவது நீங்கள் கீபோர்டு வாசிக்கணும். 20 நிமிஷம் குறைஞ்ச டைமிங் தான். உங்களுக்கு டைமிங் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே கூட உட்காரலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வாசிச்சுட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் உட்காருங்க. ஸோ நீங்கள் எப்போ உட்காந்தாலும் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் கண்டினியூவாக உட்கார்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் எந்திரிச்சு போகிறது, ஒரு 1/4 மணி நேரத்தில் எந்திரிச்சு போகிறது, ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் கண்டினியூவாக உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அந்த கண்டினியூஷன் இருக்கும், ஃபிங்கரிங்கும் பழகும். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அந்த கீபோர்டில் உட்காந்திங்கன்னா உங்கள் மைண்டை மறுபடியும் அந்த கீபோர்டுக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டைமை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர என்ன வாசிச்சோங்கிறத ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ் கண்டினியூவாக உட்கார பாருங்கள். டைம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலேயும் உட்காருங்க. ஓகே? செகண்ட் டிப்ஸ் ஃபிங்கர் எக்ஸசைஸ். ஃபிங்கர் எக்ஸசைஸ்னே உங்களுக்கு தனியாக கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பிகினர் லெவலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிங்கர் எக்ஸசைஸ் இருக்கும். இன்டர்மீடியட் லெவல்னால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹார்டான ஃபிங்கர் எக்ஸசைஸ் இருக்கும். இந்த ஃபிங்கர் எக்ஸசைஸ் எதுக்காகனா உங்களுடைய ஃபிங்கரை ஃபாஸ்ட் பண்ணுறக்காக, ஃபிங்கர் பிளேயிங்கை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களோட ஃபிங்கரோட மூமெண்ட்டு, நீங்கள் ஒரு பாட்டெலாம் வாசிக்கும் போது அந்த ஃபிங்கர்
மூவ்மெண்ட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிங்கர் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அவங்கவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஃபிங்கர் எக்ஸசைஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் டிப்ஸு, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உட்காரும்போது நீங்கள் நேற்று என்ன வாசிச்சிங்களோ அதை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கணும், இல்லைனா அது மறந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போ வாசிக்க உட்காந்தாலும் நீங்கள் உங்களுக்கு முந்தின நாள் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசான சிலபஸ் போகணும். முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு பாராவது ஒரு நாளைக்கு நீங்கள் புதுசாக கற்றுக்கணும், பழைய சாப்டரோட சேர்த்து. ஓகேங்களா? பழசும் வாசிக்கணும், புதுசும் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். பழசில் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ பழசும் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், புதுசாக ஏதாவது ஒன்றாவது நீங்கள் கற்றுக்கணும். ஓகே. ஃபோர்த்து டிப்ஸு, இப்போ நீங்கள் ஒரு சாங் வாசிக்கிறீங்க, அதில் ஒரு 2-3 பார் மட்டும் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா உடனே அந்த பாரை ஸ்கிப் பண்ணி அடுத்து போகாதீங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை தரோவாக முடிச்சுட்டு அடுத்து போங்க. ஏன்னா நீங்கள் இப்படி ஒவ்வொன்றா ஸ்கிப் பண்ண என்ன ஆகும்னா நிறைய விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு அந்த சாங் ஃபுல்லாக இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தரோவாகிற வரைக்கும் அடுத்தது நீங்கள் கண்டினியூ பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு எது வரலையோ அதை மட்டும் ஒரு 10 தடவையோ 20 தடவையோ ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு பார் வரலை அப்படின்னா அந்த பாரை மட்டும் ஒரு 10 தடவை 20 தடவை வாசிங்க, கண்டிப்பாக அது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வராமல் அடுத்ததை கண்டினியூ பண்ணாதீங்க. ஓகே? அப்படி கண்டினியூ பண்ண பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எல்லா சாங்குமே உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஓகே? அதே மாதிரி உங்களுக்கு எது வரலையோ அதை ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக என்ன வாசித்தாலும் சரி, உங்களுக்கு வராத ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, அதை நல்லா ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்லோவாக ட்ரை பண்ண என்ன ஆகும்னா உங்கள் மைண்டு பொறுமையாக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் ஃபிங்கரிங் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு ஃபாஸ்ட்டாகவே வாசிச்சிங்கன்னா உங்களோட மைண்டு அவ்வளோ ஈஸியாக அதை கேப்சர் பண்ணிக்க முடியாது. அதனால உங்களுக்கு என்ன வரலையோ அதை ரொம்ப ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக ஒன்று எடுக்கிறீங்க, புதுசாக ஒரு பாட்டு வாசிக்கிறீங்க, ஒரு எக்ஸசைஸ் வாசிக்கிறீங்க, ஒரு பார் வாசிக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. ஓகே? ஸோ புதுசாக என்ன வாசித்தாலும் ஸ்லோவாக ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. 5th டிப்ஸு, ஃப்ரீ டைமில் எல்லாமே நிறையா பாட்டு கேளுங்க. அதுவும் முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக கேளுங்க. நீங்கள் கீபோர்டில் வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பாட்டை திரும்ப திரும்ப கேளுங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும் போது என்னாகும்னா, நீங்கள் டெய்லி கீபோர்டும் வாசிச்சுட்டு இந்த மாதிரி பாடலையும் டெய்லியும் கேட்கும் போது என்னாகும்னா இந்த டியூனும் உங்களுக்கு அப்சர்வ் ஆகும், இந்த பாட்டோட டியூனும் உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். அப்போ கீபோர்டில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வாசிக்கும் போது ஒரு 2-3 நோட்ஸ் என்னாகும்னா இந்த டியூன் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட டியூன் மாதிரியே இருக்கே அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த பாட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டெய்லி பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது நீங்கள் கீபோர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஏதாவது ஒரு டியூன் மேட்ச் ஆகும். ஸோ உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் நாலேஜ் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டெய்லி கீபோர்ட் ப்ராக்டிஸும் பண்ணிவிட்டு பாட்டும் கேட்கும்போது இன்னும் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். 6th டிப்ஸு, நீங்கள் சூப்பராக வாசிக்கிறீங்க ஒரு பாட்டு அப்படின்னா அதை யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு அவங்க முன்னாடி வாசிச்சு காட்டுங்க. ஓகே? எதுக்காகனா இப்போ நம்ம பாட்டு எதுக்காக கற்றுக்குறோம்? நமக்கு மட்டும் கேட்குறதுக்காகவா, இல்லை 4 செவத்துக்குள்ளே வாசிக்கிறதுக்காகவா? கண்டிப்பாக கிடையாது. யாராவது ஒருத்தர்கிட்ட வாசிச்சு காட்டணும், இல்லை நம்ம எங்கேயாவது போய் வாசிக்கணும். ஸோ இந்த மாதிரி சம் ரீசனுக்காக தான் நம்ம கீபோர்ட் கற்றுக்குறோம் இல்லையா? ஸோ இப்படி ஒருத்தரை கூப்பிட்டு வாசிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்குள்ளே இருக்கிற சில பயங்கள் நம்மளை விட்டு போகும். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, நம்ம கரெக்டாக வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம நிறைய விஷயத்தில் கரெக்ட் பண்ணிக்குவோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூப்பராக வாசிக்கிறீங்கன்னா அவங்க உங்களை பாராட்டுவாங்க. சூப்பராக வாசிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டும் போது அது உங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இப்போ இன்னும் நம்ம நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா முடித்த பாட்டை ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க முன்னாடி வாசிச்சு காட்டுங்க. ஓகே? 7th டிப்ஸு, கீபோர்டு வந்துட்டு நம்ம எப்போவுமே நம்ம கண்ணு முன்னாடி தான் கீபோர்டு இருக்கணும். கீபோர்டை க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிலாம் வைக்கக்கூடாது. கீபோர்டு எப்போவுமே ப்ளக் பாயிண்ட் ஆன் பண்ணி உடனே நம்ம நினச்சோன்னு உட்காந்து வாசிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் எப்போவுமே கீபோர்டை வந்துட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க, பேக்கில் போட்டு ஜிப் போட்டு வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது போய் உட்காந்தவொன்னே வாசிக்கிற மாதிரி இருக்கணும்.
ஓகே, நீங்கள் வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஜிப்பை திறந்து எடுத்து வெளியில் வச்சு ஷோ நம்ம அப்புறமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் கீபோர்டு வாசிக்கணும். ஸோ அதுக்கு அது ப்ராப்பரான கீபோர்டுக்குன்னு ஒரு பிளேஸை ஒதுக்கி அங்கேயே அந்த கீபோர்டு இருக்கணும். அதை மூவ் பண்ணக்கூடாது. ஃப்ளக் பாயிண்ட் உடனே ஆன் பண்ணி உடனே ப்ளே பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம நினைக்கும் போதெல்லாம் வாசிக்க முடியும். ப்ராக்டிஸோட டைமை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, 8th டிப்ஸு, இது வந்து உங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்னா இது தேவை கிடையாது. இல்லை யாராவது குழந்தைங்க இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க, டிவி பார்க்குறாங்க, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ஹெட்ஃபோன் அப்படிங்கிறது எந்த சவுண்டும் உங்களுக்கு பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. நீங்கள் வாசிக்கிற அந்த சவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வாசிக்கிறீங்களா தப்பாக வாசிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு நர்வஸ் இருக்கும். அப்போ நம்ம சவுண்டாக வாசிக்கும்போது ஐயோ அவங்க கேட்டால் என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்களே, அந்த மாதிரிங்கிற ஒரு கூச்சம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு வாசிக்கும் போது அந்த ஒரு எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக, நீங்கள் தப்பாக வச்சாலும் சரி கரெக்டாக வச்சாலும் சரி தைரியமாக நீங்கள் அதை வாசிக்கலாம். இன்னொன்று டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாசிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒரு சாப்டர் எடுத்தோம்னா சாப்டரை ஃபுல்லாக முடிக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போ திடீர்னு மைண்டு டைவர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு வாசிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, 9th டிப்ஸு, இன்டர்மீடியன்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஓரளவுக்கு நல்லா கீபோர்டு வாசிக்க தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பாட்டோட பல்லவியாவது நீங்கள் நோட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு வருதோ வரலையோ என்ன நடந்தாலும் சரி ஒரு 20 நிமிஷம் பாட்டை போட்டு விட்டு அதோட நோட்டை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நோட் கண்டுபிடிச்சாலும் ஓகே, நோட்டே கண்டுபிடிக்காட்டியும் பரவாயில்ல, டெய்லியும் 20 நிமிஷம் அந்த பாடோட நோட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1 வீக் அப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ பாட்டை ஒரு பக்கம் ஓட விட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பட்டன் அமுத்தி மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் பாட்டு கேட்டு வாசிக்கிற நாலேஜுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த நாலேஜ் வரவே வராது. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் பாட்டை கேட்டு பல்லவியாவது பாட்டை கேட்டு வாசிக்க ட்ரை பண்ணுங்கள். எவ்ரிடே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 10th டிப்ஸு, அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சூப்பராக வாசிப்பீங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவீங்க. எனக்கு கார்ட்ஸ் தெரியும், ஸ்கேல்ஸ் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நான் பாட்டு கேட்டவனும் வாசிப்பேன் அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு லெஜண்டோட பாட்டெல்லாம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பீத்தோவன், மொசார்ட், இந்த மாதிரி அவங்களுடைய பாட்டெல்லாம் எடுத்து நீங்கள் வாசிக்கும்போது உங்களுடைய ஃபிங்கரிங் இன்னும் அழகாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க எப்படியெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி ஸ்கேல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பாட்டெல்லாம் வாசிட்டே இருக்கும்போது உங்களுடைய ஸ்டெப்ஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் இந்த டோட்டல் 10 டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய ஃபிங்கரிங்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹியரிங் நாலேஜாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நோட்ஸோட நாலேஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் வளர்த்துக்க முடியும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் அந்த ப்ராக்டிஸை கரெக்டான வழியில் பண்ணணும். சும்மா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸில் எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத எனக்கு கீழே போடுங்க. இது இல்லாமல் இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கீழே போடுங்க, அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.